வணக்கம் அன்பர்களே. இந்த பௌர்ணமி திங்கள் கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடியதால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக காணப்படுகிறது. இந்த நாளன்று எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சிறு பரிகாரமும் இருக்கின்றது. இந்த பௌர்ணமி நாளில் மறக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்றால், உப்பு மூலம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன்கள் இருந்தாலும் அனைத்தும் தீர்ந்து போகும். பல விதமான சமாச்சாரங்களில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார நிலை முழுவதும் மேம்படும். மிக அழகாக எல்லாமே சேர்ந்து வரும் என்று நம்பப்படுகின்றது. இந்த உப்பு பரிகாரம் அளவுக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்தது. உப்பு பரிகாரம் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். பௌர்ணமி சோமவாரத்துடன் வருவதால் மிக மிக சக்தி வாய்ந்தது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த பௌர்ணமி நாளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லட்சுமி தேவிக்கு கல்லுப்பு மிகவும் பிடிக்கும். பௌர்ணமி திதியும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனவே இந்த நாளில் சில நியாயமான விஷயங்களை பின்பற்றி வீட்டில் இந்த உப்பு பரிகாரத்தை செய்யுங்கள். எத்தனை கோடி கடன்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி, அனைத்தையும் தீர்ந்து போகும். இப்போது வரும் இந்த பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த பௌர்ணமி நாளில் செய்யும் சில வேலைகள், சில பரிகாரங்கள் நம் வாழ்க்கையை மாற்றி போடும். நமக்குள்ள சமாச்சாரங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பரிகாரம் எப்படி செய்வது, கடனை எப்படி தீர்ப்பது, இவை அனைத்துமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவின் கடைசி வரை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மாதம் 29ஆம் தேதி நல்ல பௌர்ணமி வருகிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த நாளில் லட்சுமி தேவியை பூஜித்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிட்டும். பண பிரச்சனைகள் தீரும். எல்லா விதத்திலும் நல்லதே வந்து சேரும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்யுங்கள். வீட்டில் மஞ்சள் நீர் தெளியுங்கள். பின்னர் சுத்தமான நீரில் குளியல் போடுங்கள். குளிக்கும் நீரில் கல்லுப்பு அல்லது சிறிது மஞ்சள் சேர்த்து குளியுங்கள். குளித்த பிறகு சுத்தமான உடைகளை அணிந்து லட்சுமி தேவியை பூஜை செய்யுங்கள். பௌர்ணமி லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் லட்சுமி தேவி அருள் பூர்ணமாக புரிவாள். பூஜை செய்த பிறகு துளசி செடிக்கு அருகில் நன்றாக பூஜை செய்யுங்கள். பெரிய ஆடம்பரமாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறு தீபம் போட்டு சிறிய வெள்ளத்துண்டு அல்லது 2 வாழைப்பழம், அதுவும் இல்லை என்றால் உங்களிடம் உள்ள ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியமாக வைக்கலாம். பஞ்சதாரை அல்லது பட்டி சிப்ஸ் இருந்தாலும் வைக்கலாம். பௌர்ணமி அன்று காலை மாலை 2 வேளைகளிலும் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள். மாலை சந்திய நேரத்தில் லட்சுமி தேவி பூமியில் சஞ்சரிப்பாள். அந்த நேரத்தில் தீபம் போட்டால் லட்சுமி தேவி வீட்டுக்குள் நுழைவாள். தேவையான அளவு ஐஸ்வர்யத்தை தருவாள். கருப்பு உடைகளை அணிய வேண்டாம். மாம்ச உணவுகள் இன்றைய தினம் சாப்பிட வேண்டாம். இவற்றையெல்லாம் கடைபிடித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். உப்பு பரிகாரம். பௌர்ணமி அன்று கல் உப்பு பாக்கெட் புதிதாக ஒன்றை வாங்கி கொண்டு வாருங்கள். லட்சுமி தேவி உப்புடன் வருவாள். இந்த உப்பு அனைத்து கடத்தையும் தீர்க்கும். மிகப்பெரிய கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இது கை கொடுக்கும். செய்முறையை பார்க்கலாம். நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது தேங்காய் ஓடு இருந்தாலும் பரவாயில்லை. இது ரெண்டும் இல்லை என்றால் ஒரு கண்ணாடி குவளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடவும். அதில் அரை ஸ்பூன் ஆவாரப்பூ போடுங்கள். அதில் சிறிது குங்குமம், சிறிது மஞ்சள் சேர்க்கவும். அதில் 5 அல்லது 11 எண்ணிக்கையில் நாணயங்களை வையுங்கள். பின்னர் அதனை எடுத்து கையில் பிடித்து சங்கல்பம் செய்யுங்கள். அது என்னவென்றால், உப்பு என் அனைத்து கடத்தையும் தீர்க்கட்டும், லட்சுமி அருள் கிடைக்கட்டும் என்று மனசார சொல்லுங்கள். இந்த பாத்திரத்தை இரவு முழுவதும் பூஜை அறையில் அல்லது ஹாலில் வையுங்கள். மறுநாள் எடுத்து சென்று ஆலமரத்து அடியில் அல்லது வேப்ப மரத்தின் அடியில் வைத்து விடுங்கள். அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் சேமியுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆலமரம் இல்லை என்றால் வேப்ப மரத்தில் அடியில் வைத்து திரும்பி பார்க்காமல் வந்துவிடுங்கள். இன்னும் சில பரிகாரங்கள் இருக்கின்றது. பௌர்ணமி அன்று அவல் பிளஸ் பால் பிளஸ் வெல்லம் கலந்த பாயாசம் காய்த்து சாப்பிடுங்கள். இந்த பாயாசத்தை வீட்டின் வெளியில் முழு நிலவு தெரியும் போது இதனை சாப்பிட்டால் மிகவும் சிறப்பு. பூர்வ கர்ம சாபங்கள், பாவங்கள் தீரும். கிரக தோஷங்கள், ராகு கேது பாதிப்புகள் அனைத்தும் குறையும். இன்னும் ஒரு சிறு பரிகாரம் என்னவென்றால், லட்சுமிக்கு உகந்த ஏலக்காயை வைத்து ஒரு சிறு பரிகாரம்
பரிகாரம். 21 எண்ணிக்கையில் ஏலக்காய்களை எடுத்து மாலையாக கோர்த்து லட்சுமி தேவிக்கு மாலையாக சமர்ப்பியுங்கள். பின்னர் உங்கள் வியாபார இடத்தில் வையுங்கள். பணம் வந்து கொண்டே இருக்கும், போகாது. 5 ஏலக்காய்களை பூஜித்து உங்கள் ஒவ்வொருவரின் பர்சில் 2 அல்லது 1 வைத்துக் கொள்ளுங்கள். மீதியை பீரோவில் வைத்து விடுங்கள். நான் சொன்ன இந்த சிறு பரிகாரங்களை பின்பற்றுங்கள். இது நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு மிகுந்த பலன்களை கொடுத்த இந்த பரிகாரங்கள். அதுவும் இந்த சோமாவாதை பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிகவும் உகர்ந்த ஒரு நாள். எனவே இந்த சிறிய பரிகாரங்களை செய்யுங்கள். லட்சுமி தேவி வீட்டில் தங்கி ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள். நஷ்டங்கள் கஷ்டங்கள் தீரும். இவை அனைத்தும் வீட்டில் இருப்பவை. அதிக பணம் செலவில்லாமல் செய்யலாம். பௌர்ணமியின் அளவுக்கு அப்பாற்பட்ட சக்தியால் இந்த பரிகாரங்கள் அற்புதமான பலன்களை தரும். மறக்காமல் இந்த பௌர்ணமி நாளில் உப்பு பரிகாரம், ஏலக்காய் பரிகாரம், லட்சுமி பூஜை செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நான் கொடுக்கப்பட்ட அனைத்துமே மிக எளிமையான பரிகாரம் என்பதனால் இதை அனைவரும் செய்து சகல நன்மையும் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.